திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். அது என்ன நல்ல சிந்தனை? அறச்சிந்தனை. அறவாழ்வு வாழ வேண்டுமா? நீங்கள் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். விடியற் காலையிலே நீங்கள் நமச்சிவாய நமசிவாய நமசிவாய என்று சொல்லுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே கூறுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள், நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருவாரூர் பூங்கோயிலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருவாரூர், நேற்றும் திருவாரூர் தான் நம்ம பார்த்தோம். இந்த 3ஆம் திருமுறை 45வது பதிகம். திருவாரூர் திருத்தலம் 45 பதிகம். 4வது பாடல். பல்லில் ஓடு கையேந்தி பல்லில் ஓடு கையேந்தி பலி திரிந்து எள்ளி வந்திடு காட்டு எரியாடுவான் செல்வம் மல்கிய தென் திருவாரூர்வான் செல்வம் மல்கிய தென் திருவாரூரான் அல்லல் தீர்த்து என்னை அஞ்சல் என்னும் வல்லோ. என்னுடைய அல்லெல்லாம், என்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் யாரு? திருவாரூர் பெருமான், தியாகேச பெருமான். அல்லல் தீர்த்து என்னை அஞ்சல் பயப்பட அஞ்சல் என்னும் உங்களோ. பல் இல் ஓடு, பல்லில்லாத ஓடு இல்ல, இறைவன் கையில் ஏந்தி இருக்கிற ஓடு இருக்கே, இந்த திருவோடு, அது பிரம்மனுடைய பல் இல்லாத மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டை கையிலே ஏந்தி கொண்டு பலி ஏற்று ஒவ்வொரு வீடாக சென்று பலி ஏற்று திரிபவர். இரவு நேரத்திலே இவர் என்ன பண்ணுவார்? சுடுகாட்டிலே சென்று நடனம் ஆடுவார். சுடுகாட்டிலே நடனம் புரியக்கூடியவர் நம்பெருமான் சிவபெருமான் தியாகேச பெருமான். அப்படி செல்வச் செழிப்பு மிக்க, செல்வம் மல்கின செல்வச் செழிப்பு மிக்க அழகான திருவாரூரிலே வீற்றிருந்து அருளக்கூடிய அந்த பெருமான் என்னுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்து என்ன செய்யணும்? பெருமான் என்னுடைய துன்பத்தையெல்லாம் போக்கணும். என்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி அஞ்சாதே, கொஞ்சம் கூட நீ பயப்படவே பயப்படாது என்று சொல்லி அருள் புரிவாரோ? அருள் புரிவார். ஆம், அருள் புரிவார், அருள் புரிவார், அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்துன்னு சொல்கிறார். பல் இல் ஓடு, பல்லு இல்லாத ஓடு, அதுதான் மண்டை ஓடு. யாருடைய மண்டை ஓடு? பிரம்மனுடைய மண்டை ஓடு. இப்போ பிரம்மனுடைய மண்டை ஓட்டை இவர் மண்டையை கொய்தார்ல, அதனால் அந்த ஓடானது இவர் கையிலேயே ஒட்டிக்கிடுச்சு. அதனால தான் சொல்கிறார் பல் இல் ஓடு என்று அதனை சொன்னார். பல்லில் ஓடு கையேந்தி பலிதெரிந்து எள்ளி வந்திடு காட்டு எரியாடுவான் செல்வம் மல்கிய
என்று தென் திருவாரூரான் அல்லல் தீர்த்து எனையா அஞ்சல் எனும் கொலோ. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருவாரூர் செல்வோம். அங்குள்ள பெருமானை வணங்குவோம், அறநெறி அப்பனை வணங்குவோம். அப்பர் பெருமான் பாடிய இந்த பதிகங்களெல்லாம் பாடி மகிழ்வோம். இங்கு திருவாரூரிலே சென்று இந்த பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.